எங்க போறீங்க? நீங்களாம் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? டாக்டர் தான் மகேஷ் லூத்ரா கிட்ட யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மகேஷ் லூத்ராவை விட்டு விலகி தான் இருக்கணும். விலகி இருக்க வேண்டியதானே? அது அவருக்காக நான் மில்க் ஷேக் பண்ணேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் என்ன போக விடு. போக விட்டுட்டேன். இப்ப மில்க் ஷேக் மட்டும்தான் கீழே விழுந்தது. ஜஸ்ட் யோசிங்க, இந்த மில்க் ஷேக் தப்பி தவறி கூட மகேஷ் லூத்ரா கிட்ட போயிருந்தா அவருடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும்? உயிர் கூட போயிருக்கலாம். அதனால நீங்க வருத்தப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் இனிமே பண்ணாதீங்க. கடவுளுடைய விருப்பத்துக்கு முன்னாடி உங்க விருப்பம் எதுவுமே நடக்காது. ஆனா இந்த மில்க் ஷேக் கீழே விழுந்ததால எனக்கு தான் நஷ்டம். இனிமே இந்த மாதிரி சின்ன நஷ்டத்தை கூட தாங்கிக்கவே மாட்டேன். ஒருவேளை இவ்வளவு சொல்லியும் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க மருமக கிட்டே நீங்க போயிடுங்க. அவ உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பா. ஏன்னா இன்னைக்கு அவளுடைய தங்கச்சிக்கு பர்த்டே. அவ தான் ஸ்பான்சர் பண்றா. நான் எடுக்கிறேம்மா, நான் எடுக்கிறேம்மா. பிருத்வி, உன் ப்ராப்ளம் என்ன? ஜஸ்ட் 1 கிளாஸ் மில்க் ஷேக் கொடுக்கறதால அப்படி என்ன எடுப்போது? என் மூடு கெட்டு போயிருக்கும். எனக்கு கோபம் வந்திருக்கும். அதோட எனக்கு கோபம் வந்தா என்ன ஆயிருக்கும்னு உனக்கு நல்லா தெரியுமே. No one messes with my rules. Not even you. So no கேள்வி, no பிரச்சனை. லூத்ராஸோடைய ஃப்ரெண்டுனா அவங்க எனக்கு எதிரின்னு அர்த்தம். அதோட நான் என் எதிரிய கன் பாயிண்ட்ல தான் வைப்பேன். நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு அகைன்ஸ்டா போய் நீ என்ன ஹர்ட் பண்ணனா, தெளிவா சொல்றேன், நீயும் ஹர்ட் ஆயிடுவ. பிருத்வி, நீ இவ்ளோ மாறிட்ட. நான் ஒன்னும் மாறல. இப்பவும் அப்படியே தான் இருக்கேன். பயங்கரமானவனா, ஆபத்தானவனா, வெறித்தனமானவனா இருக்கேன். நடுவுல பிரீத்தா மேல இருந்த காதல்ல பைத்தியமா இருந்த. ஆனா இப்ப நான் அவளை வெறுக்கிறேன். இந்த உலகத்திலேயே நான் அதிகமா வெறுக்கிறது அவளதான். நான் அவ பேரை கூட கேட்க விரும்பல. இன்னைக்கு டேட்ல எனக்கும் லூத்ராஸ்க்கும் இருக்கிற ஒரே காமன் விஷயம் இதுதான். எனிவேஸ், ஐ ஹோப் உன்னுடைய அந்த போலி தங்கச்சி அவளுடைய போலி பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு பிளான் பண்ணிருக்கேன். வீட்ல ஒரு பூஜை நடக்கணும். அந்த பூஜையில ஒரு போலி ஐயரை வர சொல்லணும். அந்த ஆள் இந்த வீட்ல என்னெல்லாம் தப்பு நடக்குதோ அதெல்லாம் கரனுக்கு கல்யாணமானதான் தீருன்னு சொல்லணும். கரனுக்கு கல்யாணமானதும் வீட்ல எல்லாம் மங்களகரமா நடக்கும்னு சொல்லணும். இந்த ஸ்கிரிப்டை நான் தான் எழுதினேன். நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டேன். பாயலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுடைய அப்பா வர சொல்லிருக்கேன். ஒரு பண்டிதரா எப்படி நடிக்கணும்னு அவருக்கு தெரியும். பாயல் யார? நட்டாஷா. அவர் மட்டும் இங்க வந்தாருன்னா அவரு லூத்ராஸ் கிட்ட வீட்ல என்னெல்லாம் கெட்டது நடக்குதோ அது கரனுக்கு கல்யாணம் ஆனதும் சரியாடுன்னு சொல்வாரு. அதோட நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, கரண் ரொம்ப ட்ரிங்க் பண்றான். அதோட நீ சொன்ன மாதிரி கரண் அப்புறம் நட்டாஷாவுக்கு நடுவுல நாம என்ன செய்யணுமோ அதை இன்னைக்கு ராத்திரியே செஞ்சிடலாம். அதோட காலையில விடிஞ்சதும் வீட்டாளுங்க கேள்வி கேட்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவுல என்னாச்சுன்னு யோசிப்பாங்க. அப்ப நான் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க வேண்டாம் கரண். சொசைட்டில உன் பேரும் கெட்டு போகாது. நட்டாஷாக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்றேன். நட்டாஷாவை இந்த வீட்டு மருமகள் ஆக்கிடலான்னு சொல்றேன். அப்புறம் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கரண் நட்டாஷாக்கு கல்யாணம் பண்ணிடலாம் சீக்கிரமாவே. குட். நவ் வி எக்ஸிக்யூட் இட். ஐ ஹோப் உன்னுடைய போலீஸ் சிஸ்டருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அவளுக்கு புரிய வச்சிட்டேன்.
கரண் இப்பெல்லாம் நிறைய தண்ணி அடிக்கிறான்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ராத்திரி நட்டாஷா அவன் ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணிடுவா. அண்ட் இன்னைக்கு அவன் ஹெவிலி ட்ரங்க் ஆயிடுவான். இன்னைக்கு ராத்திரி நடக்க போற விஷயம் அவனுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்காது. இன்னைக்கு ராத்திரி லூத்ராஸ்க்கு ரொம்ப மோசமான ராத்திரி. ஆனா எனக்கு ரொம்ப நல்ல ராத்திரி. ஏன்னா எதுக்காக இவ்வளவு பெரிய வலைய வீசினோ அது எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த மகேஷ் லுத்ரா செத்தா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா 50% மிஸ்ஸஸ் ரிஷப் லூத்ரா கிட்ட போயிடும். அப்புறம் பாக்கி 50% மிஸ்ஸஸ் கரண் லூத்ரா கிட்ட போயிடும். அதாவது உன்னுடைய போலி தங்கச்சி கிட்ட. நீங்க 2 பேரும் என்னுடைய விசுவாசிகள். அதாவது 100% என்கிட்ட வந்துடும். இதெல்லாம் முடிஞ்சதும் நான் உன்னை லூத்ரா மருமகளை ஆக்டிங் பண்றதுல இருந்து ஒரேடியா நான் விடுதலை கொடுத்துருவேன். சரி இப்ப போய் லூத்ரா ஹால்ல எல்லாரையும் ஒண்ணு திரட்ட. ஏன்னா இந்த கதையுடைய புது கேரக்டர், அதாவது ஐயர் என்ட்ரி ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. கோ. ஏய், நீ என்ன குருடா? பார்த்து போக தெரியாது? அட, ஐயரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுற? பாதிதான் உண்மை, ஃபுல்லா இல்ல. பாதி ஐயர்னா? ஆடா, உனக்கு புரியாதியா? போயா போ. ஹலோ. அட, நான் இன்னைக்கு வர மாட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, இப்ப நீ வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. எங்க போலி ஐயரே நீதான். நீ வந்துதான் ஆகணும். அட, அந்த கேரக்டர் பண்ணதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, you can't do this. He's cheating யா. இங்க பாரு, கத்தாதம்மா. நான் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவர் வந்துருவாரு. அவருக்கு எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஆனா அவரால போய் சொல்ல முடியும்ல. ஐ மீன், அவரு இதெல்லாம் சொல்லணும். நான் தான் இந்த வீட்டு ஃபியூச்சர் மருமகளாக போறேன். அண்ட் நான் இங்க வரதால இந்த வீடே ஒளிமயமா and all. இங்க பாரு, எவ்வளவு புரிய வைக்கணுமோ எல்லாத்தையும் புரிய வச்சாச்சு. இங்க பாரு, உனக்கு தெரியும்ல, எங்க அப்பா நிஜமான ஐயரு. உனக்கு தான் தெரியுமே. சரியா? ஆட்டோ. ஹலோ ஹலோ யோ. அட என்ன ஐயா? ஷல்லன், உன்னுடைய போலி ஐயர் வந்தாச்சு. சீக்கிரம் வந்துரு. நாடகத்தை இப்பவே ஆரம்பிச்சாகணும். ஓ காட். அத கொடுங்க, நீங்க உட்காந்துக்கோங்க. கிரீஷ். சொல்லுங்க நீ. கிரீஷ், போய் மாமா ரூம்ல இருக்கிற அந்த நர்ஸை கூட்டிட்டு வா. சரிங்க நீ. ஐயரே, இந்த வீட்ல பூஜை பண்ண நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மேக் ஷியர் இங்க பெருசா புகைலாம் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு புகைனா அலர்ஜி. ஐயா, நல்லா இருமா. ஒரு பொண்ணுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்களே, அது நீதானா? ஆமா ஐயா. ஆனா நான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணது என் பர்த்டேக்காக இல்ல. நான் இந்த வீட்டோட நிம்மதி சந்தோஷத்துக்காக தான் ஏற்பாடு பண்ணேன். அது ஆக்சுவலி இந்த வீட்டோட மூத்த மருமக என்னோட அக்கா. அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த வீட்ல யாருமே சந்தோஷமா இல்லையா. எல்லாரும் ரொம்ப துக்கமா கவலையோட இருக்காங்களாம். அதோட என் அக்காவோட மாமனார் இருக்காரே, அவருக்கும் உடம்பு ரொம்ப சரியில்லையா. இந்த வீட்ல யாரோட ஃபேஸ்லயும் ஸ்மைலே இல்ல. அதனால இந்த பூஜையால இந்த வீட்ல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பூஜையில வந்து உட்காருங்க. ஏன்னா யாரெல்லாம் இந்த பூஜையில வந்து உட்கார்றாங்களோ அவங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறிடும். ராக்கி, இங்க பாரு. போய் கரணை கூட்டிட்டு வாமா. இது போறது. சீக்கிரமா தீர்த்தத்தையும் குங்குமத்தட்டையும் கொடுத்துருங்க. அது நான் கிச்சன்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் கொண்டு வரேன். சமீர் கண்ணா, என்ன பாட்டி? இப்போ உன் உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் பாட்டி.
இந்தாங்க, நீங்க கேட்டு குங்குமம். தீர்த்தம் எங்கம்மா? இத கொண்டு வரேன். இந்தாங்க. Dr. Preeta is appointed for home visit to check Mrs. Rocky by 7:30 p.m. நான் இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சாரி. எவ்வளவு அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. அங்க பாரு, அங்க பாரு. எனக்கு எல்லாத்த விட நீ தான் அழகு. அம்மா, என்னாச்சுப்பா? ஒண்ணுலம்மா. ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு? அது ஏதோ கண்ணில் தூசு பட்டுருச்சுமா. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் எனக்கு நல்லா தெரியும். நீ பிரீத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ற நல்லா தெரியும். அப்படிலாம் இல்லை. என்ன மிஸ் பண்ணல, நான் அவளை மிஸ் பண்ணல. அது என்னன்னா, அவ எங்க பார்த்தாலும் அவதாம தெரியுறா. எங்க பார்த்தாலும் அவ மட்டும்தான் தெரியுறா. ஆனா நான் அப்படியெல்லாம் ஒன்றும் அவளை மிஸ் பண்ணல. எப்பெல்லாம் இவன் ட்ரிங்க் பண்றானோ அப்பெல்லாம் இவன் இப்படிதான் பேசிட்டு இருக்கான். அம்மா, உங்ககிட்ட அவளோட போட்டோ ஏதாவது இருக்கு? ட்ரிங்க் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இவன் இப்படிதான் கேட்குறான். பிரீதா சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டு அதை வாங்கிப்பான். அப்புறம் ராத்திரி முழுக்க உட்காந்து அழுவான். இவனோட போதை இறங்கின உடனே அந்த பொருளை அவன் தூக்கி போட்டுருவான். அம்மா, போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களாம்மா பிரீதாவோடது? இல்லப்பா, என்கிட்ட அவளோட போட்டோ எதுவும் இல்லை. நீ வா, என் கூட கீழே வா. எதுக்கு? அது இன்னைக்கு நதாஷாக்கு பர்த்டேப்பா.
அதனால ஷர்லின் ஒரு சின்ன பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கா. வா வாப்பா. நான் அங்க வரல, நீங்க போங்க. கரண், ஷர்லின் தப்பா எடுத்து பாப்பா. உனக்கே தெரியும்ல, அவளுக்கும் எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்திருக்கு. ரிஷப் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். போனவன் ஒரு போன் கூட பண்ணவே இல்ல. பிருத்வி வந்தான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியும்ல. பிருத்வி நம்ம யாரையும் மனுஷங்க மாதிரி நடத்துறது இல்ல. ஒருவேளை ஷர்லின் அவளோட அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். ஆனா அவ போல. அவ நம்ம கூடயே இருக்கா. ஒவ்வொரு பிரச்சனையிலையும். உண்மையை சொல்லணும்னா ஷர்லின் ஒரு ரொம்ப நல்ல மருமக. நீ மட்டும் வரலன்னா அவ தப்பா நினைச்சுப்பா. வா, ஷர்லின்காக வா. சாரி அம்மா, நான் உங்க கூட வரேன். உங்களுக்காக. ஆனா கொஞ்சம் தூரமா உட்காரு. ஏன்னா உனக்கு பூஜைனா பிடிக்காதுல்ல, அதனாலதான். இங்க பாரு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாப்பா, சரியா? கரண், I'm okay. I'm okay. எனக்கு நல்லா தெரியும், நீ எவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னாலும், பிரீதா எனக்கு ஞாபகம் வரலன்னு சொன்னாலும் சரி. பட் உனக்கு பிரீதாவை தவிர வேற எதுவும் தென்படல. நான் உன் அம்மா, எனக்கு தெரியும். நீ பிரீதாவை ரொம்ப மிஸ் பண்ற. அம்மா, அம்மா, பிரீதா இங்க வராங்க. ஆமாம்மா, கிளினிக்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். எந்த டாக்டர் உங்களை செக் பண்றதுக்கு ஹோம் விசிட் வராங்களோ அவங்க பிரீதான்னு சொன்னாங்க. இல்ல, அவ வரமாட்டா. பிரீதா இந்த வீட்டுக்கு வரமாட்டா. ஏன்னா நம்ம பிரீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பின விதம், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவ என்னைக்கும் வரமாட்டா. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல அவளை கேட்காமலே ஹோம் விசிட்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா பிரீதா வேலைன்னு வந்துட்டா எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டா. அதனாலதான் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. பிரீதா வரமாட்டா. இல்ல, அவ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியுமா? இல்ல, இது நடக்க வாய்ப்பில்லை. ஐயா, இது கரண். இவரும் நல்லா இருக்கணும். இங்க பாருங்க, அங்க உட்காரலாமா? சரி அண்ணா, நீங்க வாங்க. அண்ணா, ஓகே, உட்காருங்க. இவங்கிட்ட என்ன சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை. இந்த பூஜை முடிஞ்சதுமா? உங்க எல்லாருக்கும் என்ன மன விருப்பம் இருந்தாலும்
அத கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அவர் உங்க எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவாரு. கடவுளே, மகேஷ சீக்கிரமா குணப்படுத்திடுங்க. இதுதான் என்னோட பிரார்த்தனை. ரிஷப் எல்லாமே இந்த குடும்பத்துல நிறைய நடக்குது. ப்ளீஸ் என்னோட ரிஷப் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். கடவுளே, ப்ளீஸ் என் கரண் அண்ணாவை முன்ன மாதிரி பண்ணிடுங்க. அவரு மறுபடியும் பழைய கரணா மாறணும். கடவுளே, என்ன டான்ஸ் ஆப்போட நம்பர் 1 டான்சர் ஆக்கிடு. என் பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வரணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கடவுளே, ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இனிமே என்னால முடியாது. இனிமே நீங்க தான் செதஞ்சு போயிருக்கிற இந்த குடும்பத்தை ஒன்னா சேர்க்கணும். முன்னாடி இருந்த மாதிரி நாங்க சந்தோஷமா இருக்கணும். மகேஷோட உடம்ப நீங்க தான் குணப்படுத்தணும். என் பையன் கரண் தொலைச்ச சந்தோஷம் அவனுக்கு திரும்ப கிடைக்கணும். ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி நாங்க எப்படி முன்னாடி சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி எப்பவும் இருக்கணும்.